ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு திஸ் இஸ் மூவிஸ் ரிவ்யூ தமிழ். இந்த மூவி ரிவ்யூவில் அரண்மனை 4 இந்த மூவியோட ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படத்தோட ஒன்றின் ஸ்டோரி என்னன்னு கேட்டிங்கன்னா, படத்தோட ஸ்டார்டிங்லேயே படத்தோட ஹீரோவான சுந்தர் சி பார்த்தீங்கன்னா ஒரு வக்கீலாக இருக்கார். அவரோட தங்கச்சியான தமன்னா ஒருத்தரை காதலிச்சு 10 வருஷத்துக்கு முன்னாடியே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதனால் வீட்டில் பிரச்சனை ஏற்பட்டு அவங்கள பார்த்தீங்கன்னா ஒதுக்கியும் வச்சிடுறாங்க. ஒரு கட்டத்தில் என்ன ஆகுது அப்படின்னா, தமன்னாவோட கணவர் ஹார்ட் அட்டாக்ல இறந்ததாகவும் அதனால் தமன்னா 2 குழந்தைங்களை விட்டுட்டு சூசைட் பண்ணி இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு சுந்தர்சிக்கு பார்த்தீங்கன்னா நியூஸ் வருது. ஸோ தன்னோட தங்கச்சி எப்படி தான் இறந்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கட்டியிருக்க அரண்மனைக்கு இவர் போக ஒரு கட்டத்தில் அவருக்கு தெரிய வருது, தன்னோட தங்கச்சி தற்கொலை பண்ணிக்கல, அவங்கள யாரோ திட்டமிட்டு கொலை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரிய வர, இதுக்கப்புறம் இந்த கதையில் நடந்த சுவாரஸ்யங்கள் என்ன, தமன்னாவையும் அவரோட கணவரையும் யார் கொலை பண்ணாங்க, கடைசியில் அதை சுந்தர்சி கண்டுபிடிச்சாரா, இதற்கிடையில் பேய் எங்கேருந்து வந்துச்சு, இதுதான் இந்த படத்தோட மொத்த கதையே. இந்த படம் பார்த்தீங்கன்னா அரண்மனை சீரிஸோட 4வது பார்ட். ஸோ மற்ற 3 படங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டர்னில் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இந்த படமும் இருக்குன்னு சொல்லி தான் நான் போய் பார்த்தேன். ஆனால் இந்த படத்தோட கதைக்களத்தை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி எப்படி ஒரு ஃபேமிலி இருக்கும், அதில் வந்து பார்த்தீங்கன்னா சுந்தர்சி தங்கச்சி வந்து ஒருத்தவங்க கொல்லுருவாங்க, அதை பேயாக வந்து அவங்க பழி வாங்குற மாதிரி தான் கதைக்களம் கொண்டு போயிருப்பாங்க. ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான ஒரு பேட்டர்னில் இருந்துச்சு. ஸோ அதுவே பார்த்தீங்கன்னா இந்த படம் ஸ்டார்டிங்கில் இருந்தே என்னை இம்ப்ரெஸ் பண்ண ஆரம்பிச்சிச்சு. படம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் ஓடுது. ஆனால் லிட்ரலி எனக்கு எங்கேயுமே பார்த்தீங்கன்னா இந்த படம் போர் அடிக்கல. கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கும்போது இது பழைய படங்கள் மாதிரி தானே இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு டிசப்பாயின்மெண்ட் மைண்டோட தான் போய் பார்த்தேன். பட் படத்தை பார்க்க ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இந்த படம் கண்டிப்பாக என்னை இம்ப்ரெஸ் பண்ணுச்சுன்னு சொல்லுவேன். அதை தவிர டெக்னிக்கல் டீம்னு எடுத்துட்டிங்கன்னா இந்த படத்தில் சினிமோட்டோகிராஃபியாக இருக்கட்டும், சிஜியாக இருக்கட்டும், விஎஃப்எக்ஸாக இருக்கட்டும், ஓவரால் சவுண்ட் டிசைனிங்னு சொல்லிட்டு எல்லாமே டாப் நாச்சாக பண்ணியிருந்தாங்க. விஎஃப்எக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இதில் பிசுறு அடிக்கலை. அதுலேயும் ஸ்டார்டிங்கில் அந்த லேக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐயர் ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு போகிற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் வச்சுருப்பாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிஜிஐ தான் இருந்தாலும் அவ்வளோ நீட்டாகவே அந்த விஷயத்த பண்ணியிருந்தாங்க. ஏதாவது பர்ஃபார்மன்ஸ்ன்னு பார்க்கும்போது அது சுந்தர்சியாக இருக்கட்டும், தமன்னாவாக இருக்கட்டும், கோவை சரளவாக இருக்கட்டும், யோகி பாபு காமெடின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் காமெடி வந்துச்சான்னு தெரில. யோகி பாபு கொடுத்தது என்னமோ நீட்டாக பண்ணியிருக்காரு. காமெடி இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே இருந்திருக்கலாம். ஒரே ஒரு காமெடி சீக்வன்ஸ் மட்டும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கேஜிஎஃப்ல வில்லனாக வருவார்ல, அவர் பார்த்தீங்கன்னா அவரோட பர்ஃபார்மன்ஸுமே நீட்டாக இருந்துச்சு. படத்தோட பிரச்சனை என்னன்னு பார்க்கும்போது எனக்கு ஒரே ஒரு விஷயம் தாங்க, அந்த ஒரு கடைசி வரைக்கும் அந்த 4 பார்ட்லேயும் ஒரே ஒரு பேட்டர்ன் மட்டும்தான் வருதுன்னு தோணுச்சு. ஏன்னா கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு கோயிலை காட்டுவாங்க, அதில் கும்பாபிஷேகமோ நோம்பியோ நடக்கிற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல வந்து அந்த ஒரு பேயை அழிக்கிற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் வச்சுருப்பாங்க. அதுவும் இந்த படத்துலையும் கண்டினியூ ஆகிறனால அந்த ஒரு சீக்வன்ஸ் மட்டும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாமோன்னு தோணுச்சு. அந்த ஒரு விஷயம் தான் இடிக்கதே தவிர ஓவரால் பேக்கேஜாக பார்க்கும்போது இந்த படம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. மொத்தத்தில் இந்த அரண்மனை 4 எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் வந்த அந்த 3 பார்ட்டில் இருக்க ஒரு ஸ்டோரி மாதிரி இல்லாமல் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்டோரியே கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதுவே பார்த்தீங்கன்னா இந்த படம் என்னை பொறுத்த வரைக்கும் இம்ப்ரெஸ் பண்ணிச்சுன்னு சொல்லுவேன். படம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் ஓடுது. ஆனால் எங்கேயுமே படம் என்னை பொறுத்த வரைக்கும் போர் அடிக்கலை. சில ஹாரர் சீக்வன்ஸ் இருந்தாலும் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் மாதிரி கொண்டு போயிருப்பாங்க. இதை தவிர டெக்னிக்கல் டீமை பொறுத்த வரைக்கும் சிஜியாக இருக்கட்டும், விஎஃப்எக்ஸாக இருக்கட்டும், ஒரு சவுண்ட் டிசைனிங்னு சொல்லிட்டு எல்லாமே டாப் நாச்சாக இருந்துச்சுங்க. அதெல்லாம் குறை சொல்லவே மாட்டேன். பாடல்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஜோன்னு சொல்கிற அந்த ஒரு சாங் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. மற்ற பாடல்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு மனசில் நிற்கிற மாதிரி இல்லை. மற்றபடி ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. இந்த படம் கண்டிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு, குறிப்பாக லேடிஸ்க்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த வீக்கெண்டுக்கு கண்டிப்பாக இந்த படம் உங்களை என்டர்டைன்மெண்ட் பண்ணும். படத்தில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அடல்ட் கண்டென்ட் இல்லை, ஆனால் ஹாரர் தன்மை நிறையவே இருக்குது. இதை மட்டும் மனசில் வச்சுக்கிட்டு குழந்தைங்களோட பார்க்கலாமா வேணாமா நீங்களே முடிவு பண்ணிங்க. மற்றபடி நீங்கள் கொடுக்கக்கூடிய 2.5 மணி நேரத்துக்கு கண்டிப்பாக என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குன்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இந்த வீடியோ பிடிச்ச வீடியோ கொலைக்கிறது அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுறது பக்கத்தில் இருக்க அந்த பெல்லைக்கனை கிளிக் பண்ணிங்க. இன்னொரு உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் என்ன, கரராக இருங்க, உஷாராக இருங்க. எப்போவுமே மேடிசன் ரிவ்யூ, மூவிஸ் ரிவ்யூ தமிழ் பார்த்துட்டே இருங்க.